இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்துக்காக உத்தரப்பிரதேசம், டெல்லி, பஞ்சாப்லாம் போயிட்டு நேற்றுக்கு 31ஆம் தேதி ஜூலை 31 நானும் நந்தினியும் மதுரைக்கு திரும்பிட்டோம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை இந்த 2 வார காலம் நாங்கள் வட மாநிலங்களில் இருந்து பண்ண பிரச்சாரன்றது நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே வட மாநிலங்களில் நிறைய பிரச்சாரங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் போனது அப்படிங்கிறது நிறைய புதுசாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க வடமாநில மக்கள். பிஜேபி மேல உச்சக்கட்டத்தில் கோபத்தில் இருக்காங்க. இப்ப நாங்க போய் இவிஎம் ஹட்டாவோ அப்படின்னு சொல்லி முழக்கம் எழுப்பணும்னா பதிலுக்கு என்ன முழக்க மக்கள் இருந்து வருதுன்னா மோடி ஹட்டாவோ அப்படின்னு வருது. மோடியை ஒழிக்கணும், மோடி ஆட்சியை ஒழிக்கணும். இதுதான் இளைஞர்கள்ட்ட அது ஜந்தர் மந்தர்ல போய் நம்ம முழக்கத்தை வச்சாலும் இதே தான், பஞ்சாப்ல வச்சாலும் இதுதான், யூபியில வச்சாலும் இதுதான். மோடி ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்புல மக்கள் இருக்காங்க. காரணம் மக்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இவனை கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பெரிய மிகப்பெரிய ஒரு ஜோடனையான வாக்குறுதி எல்லாம் கொடுத்தா வந்தானு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரு பெரிய சொர்க்கத்தையே உருவாக்கி தருவோம். எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் ஊழல் கட்சிங்க, நாங்க ரொம்ப யோக்கியமானவனுங்க, நாங்க மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது பண்ணுவோம்னு சொல்லி தான் அவனுக்கு வந்தானு. குஜராத் மாடல் ஆட்சின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய ஒரு பெரிய பிம்பத்தை கிளப்பி வந்தானு. ஆனா நடந்தது அத்தனை தலைகளா நடந்தது. தலைகளா நடந்தது மட்டும் இல்லாம ஜனநாயகத்தை கொண்டுட்டானுங்க. மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும், சரி நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அவனுக்கு சரியில்லைன்னா அடுத்த ஆட்சி முறை அவனை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் கொண்டு வர போறோம். இந்த நம்பிக்கையில தான் இந்தியாவில் ஜனநாயக இந்த அமைப்பே ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு இவனுக்கு தீ வச்சுட்டானு, தீ வச்சு காலி பண்ணிட்டானு. இவிஎம்ன்ற அந்த கருவியை பயன்படுத்தி, அது ஒரு பார்ப்பன தந்திர கருவி, சூழ்ச்சி கருவி. அது இவிஎம்ன்றது ஒரு மெஷின், எந்திரம் கிடையாது, அது ஒரு தந்திரம். அந்த தந்திரத்துல இவனை கரெக்டா என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஒரு பார்ப்பன சர்வாதிகாரத்தை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்காக ரொம்ப திட்டமிட்டு அதை கொண்டு அதை கிட்டத்தட்ட அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானு. வட மாநிலங்கள்ல முழுக்க அவ்வளவு கோபம் இருக்கு இவிஎம் மேல. சாதாரண மக்கள், கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து, வியாபாரிகள்ல இருந்து, மாணவர்கள்ல இருந்து, இளைஞர்கள்ல இருந்து, எல்லாத்த பெண்கள் உட்பட எல்லாத்தையுமே அந்த இவிஎம் ஓட்டிங் மிஷின் அப்படின்னா அவ்வளவு கோபம் இருக்கு. புரியுது, எல்லாருக்கும் நல்லா புரியுது. இதை வச்சுதான் நம்மளை சிக்க வச்சிருக்கானுங்க, இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை காலி பண்றானுங்க, மொத்தமா ஒரு கூட்டம் நம்மளை அடிமைப்படுத்திட்டானுங்க அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த உணர்வு முழுசா வட மாநிலங்களை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு நம்ம 2 முழக்கம் வச்சோம். இந்த இதுல நம்ம இந்த நோட்டீஸ் நம்ம இந்தியில கொடுக்கக்கூடிய நோட்டீஸ்ல தலைப்புல 2 முழக்கம் வச்சிருக்கிறோம். ஒண்ணு இவிஎம் தடை பண்ணு, வாக்குச்சீட்டுல திருப்பி தேர்தல் நடத்து, தோபாரா எலெக்ஷன் சுடா திருப்பி நடத்து அப்படின்றது இன்னொரு நடத்துன்னு சொல்றோம். இந்தியா பூரா வாக்குச்சீட்டுல மறுதேர்தல் நடத்து அப்படின்றதா முதல் முழக்கம். 2வது முழக்கம் இளைஞர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கு. இது ரெண்டுமே கேட்சிங்கா மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இளைஞர்கள்ட்டே நம்ம பார்க்க முடிஞ்சது, பெரியவர்கள்ட்டையும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 2 தான் பிரச்சனை. ஒன்னு ஜனநாயகத்தை காலி பண்ணிட்டாங்க, இன்னொன்று வேலை வாய்ப்பு பொழப்பா காலி பண்ணிட்டாங்க மக்களுக்கு. இளைஞர்கள் தடுமாறுறாங்க, ஒன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளவு நாளைக்கு நம்ம இங்க இருந்து இது மாதிரி பிரச்சாரத்தை ஒட்டி நம்ம வட மாநிலங்களுக்கு இங்க இருந்து மதுரையில இருந்து உத்தரப்பிரதேசம் போனோம், ஒரு 50 மணி நேரம் 55 மணி நேரம் ஆகுது. 2 நாள் முழுக்க டிராவல் பண்ணி தான் நம்ம அங்க போறோம். அதுலேயும் தெரியும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ஏதாவது கொஞ்சம் சிரமப்பட்டு ஸ்லீப்பர் ஏதாவது டிக்கெட் எடுத்து போறோம். இந்த பசங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அண்டர்ஸ்டாண்ட்ல தான் போறானுங்க, அண்டர்ஸ்டாண்ட்ல போறானுங்க. அதுல டாய்லெட் ஃபெசிலிட்டியோ எவ்வளவு சிரமம், அவ்வளவு சிக்கல உட்காந்துக்கிட்டே போய் சாதாரண பொழப்பில்லாத பிரச்சனை அவங்களுக்கு. அது உத்தரப்பிரதேசமா இருந்தாலும், பீகாரா இருந்தாலும் சரி, பஞ்சாப் இளைஞர்களுக்கு இன்னைக்கு அதான் நிலைமை. டெல்லி வர்றான், டெல்லியிலே சரியான பொழப்பு கிடையாது, இல்ல மகாராஷ்டிரா போறானுங்க, இல்ல இந்த பக்கம் தமிழ்நாடு, கேரளா, சவுத்துக்கு வரானுங்க. எல்லா இடத்துலையுமே கார்பரேட் மயமாயி ஒரு சிலருக்கு மட்டும் பொருளாதாரம், ஒரு சில தொழில்கள் தான் எல்லாமே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. டோட்டலா இவங்க மாத்தி சாதாரணமா எல்லா மாநிலங்களிலுமே, தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலுமே தொழில்கள் காலியாயிட்டு இருக்கு. சிறு தொழில்கள் காலியாகும் போது வேலை வாய்ப்புகள் காலியாகும். அப்ப வேலை வாய்ப்புகள் காலியானா அவன் அங்க இருந்து இங்க வந்தாலும் வேலை கிடையாது, திருப்பி அவன் சும்மா தான் போக வேண்டிய நிலைமை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வட மாநிலங்கள்ல முக்கியமா உத்தரப்பிரதேசலாம் பெரிய மாநிலம், 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அப்ப எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏற்கனவே இருந்த தொழில்களே காலியாயிட்டு இருக்கு. கான்பூர் மாதிரியான முக்கியமான தொழில் நகரங்கள்லயும் தொழில் ஓடலாங்க, மக்கள் தொழில் நடக்கல, மக்கள் கூட புலம்புறாங்க, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கடை திறந்து வச்சுக்கிட்டு. அப்ப அது மாதிரியான சூழல்ல அப்ப இளைஞர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இந்த 2 தான் பிரச்சனைங்க. அங்க நம்ம பார்த்தோம்னா இந்த 2 பிரச்சனையை நம்ம முன்னிறுத்தி இவிஎம் தடை பண்ணு, வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து ஒரு கோரிக்கை, இளைஞர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கு 2வது கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையில எல்லா விஷயமும் அடங்கிடும்.
அதைத்தான் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நோட்டீஸில் வந்து முழுக்க வந்து இதில் ஜனநாயகத்துக்கு எல்லாம் ஆதாரங்கள் முழுக்க கொடுத்துருக்கோம். இவிஎம்ல வந்து என்னென்ன மோசடி நடக்கிறதுக்கான ஆதாரங்கள் முழுக்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கார்பரேட்டுகளுக்கு இவனுக்கு வந்து எவ்வளவு செலவு கொடுக்குறாங்க, 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும். இப்ப இதெல்லாம் பயன்படுத்தி இளைஞர்களுக்கு அந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்ல. இதைதான் நம்ம மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அதை தான் நம்ம நோட்டீஸ்ல கொடுத்துருக்கோம். ரொம்ப ஆர்வமா ரொம்ப வந்து உன்னிப்பா கவனமா படிக்கிறாங்க. பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய விவரங்களை உன்னிப்பா கவனமா படிக்கிறாங்க. நோட்டீஸே கீழே விழுகலைங்க. நம்ம ஜந்தர் மந்தர்ல போய் கொடுத்தா ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்தோம். நம்ம நோட்டீஸே கீழே விழுகலை. எல்லாத்தையும் அவ்வளவு கவனமா படிச்சு எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போறாங்க. அவங்க ஊர்களுக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரியான உணர்வு நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்ப முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையுடைய பட்ட கஷ்டங்கள் அடி வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு. ஏன்னா மேலே மத்தியிலே அவங்களுக்கு பிஜேபி ஆட்சி, மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி, எல்லாமே அவங்களுடைய ஆதிக்கம். அப்ப இந்த ஆதிக்கத்தை வீழ்த்தணும்னா ஒண்ணு இவிஎம் காலி பண்ணணும், இன்னொன்னு அடுத்து வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும். இந்த ரெண்டு தான். அங்க நம்ம பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சிகள் வேஸ்ட்டுங்க. எதிர்கட்சிகள் அது காங்கிரஸா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம பாக்குற இந்த வேலையை வந்து இப்ப போய் நம்ம போய் மக்கள் போய் இது மாதிரி பார்க்கணும் அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இது மாதிரியான பணிகளே நடக்கிறது இல்லை. போய் மக்களை போய் சந்திக்கிறதோ, இது மாதிரி பொலிட்டிகலைஸ் அரசியல் விஷயங்களை வந்து பேசுறதோ, துண்டு பிரசர்கள் கொடுக்கறதோ, இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்றதான் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அப்ப எதிர்கட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு 10% கூட அதிகபட்சம் பிஜேபி செல்வாக்கு கிடையாது, இருக்காது. உத்தரப்பிரதேசத்துல அதே நிலைமை. இந்தியாவிலே பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இவனுக்கு வந்து ராமர் கோயில் பிரச்சனை, பாபர் மசூதி, மத அரசியலை எவ்வளவு கூர்மைப்படுத்துற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த மாநிலத்திலே பிஜேபிக்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஆதரவு தளம் ரொம்ப சுருங்கி இருக்கு. இளைஞர்கள்ட்ட ஆதரவு இல்ல, தொழில் நடத்துறவங்கள்ட்ட ஆதரவு இல்ல, விவசாயிகள்ட்ட ஆதரவு இல்ல. அப்ப யாரு தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க? எதிர்கட்சிகள் வந்து முழுக்க உடந்த பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் உடந்தாங்க. மக்களை வந்து பிஜேபிக்கு மொத்தமா அடிமைப்படுத்தி அவங்கள லாக் பண்ணி விடுற வேலையை வந்து எதிர்கட்சிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப எதிர்கட்சிகள் வந்து நம்ம பார்க்குற வேலையை வந்து அங்கே பார்க்க முடியாது. நம்ம இங்க இருந்து போறோம் மெனக்கெட்டு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தமிழ்நாடு எந்த மூலையில கிடக்குது, உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு, பஞ்சாப் எங்க இருக்கு, இங்க இருந்து போய் நம்ம இந்த வேலையை பார்க்கறோம்னா அங்க உள்ள எதிர்கட்சிகள் பார்க்க முடியாதா? இந்த வேலையை பார்க்க முடியாது. ராகுல் காந்தி தமிழ்நாடு வராப்லையே உத்தரப்பிரதேசத்தில் நிப்பி வேலை பார்க்க வேண்டியது இந்த வேலையை. ஏன் காங்கிரஸ் கட்சி இந்தியா பூரா இருக்குல்ல, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா பூரா இருக்குல்ல, ஏன் நீட்டு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை தான் போராடுறீங்க, ஏன் இவிஎம் பத்தி பேச மாட்டீங்க? ஏன் இதுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து டெல்லியில ஏன் வந்து எதிர்கட்சிகள் வந்து நடத்த மாட்டீங்க? ஏன் இந்த பிரச்சனை மட்டும் வாயை மூடிட்டு போயிடுறீங்க? அப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு எல்லாமே பிஜேபி RSS கையாட்களா தான் எதிர்கட்சியில் இருக்காங்கிறத நேரடியாக நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்க மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒரு சீட்ல கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத ஒரு கட்சி எப்படி இந்த நாட்டை ஆளுது? 12 வருஷமா எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? எப்படி வந்து 24, 25 மாநிலங்கள்ல எப்படி ஆளுங்கட்சியா இருக்க முடியும்? ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பிஜேபியால ஜெயிக்க முடியாது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை பார்த்தா. அப்ப இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. எதிர்கட்சியுடைய கூட்டுக்கலவணித்தனம் இல்லாம, சப்போர்ட் இல்லாம எப்படி இது சாத்தியப்படும்? அப்போ ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணி தான் இந்திய அரசியல் ஓடிட்டு இருக்கு. மக்கள் வந்து ஒண்ணு தெளிவா புரிஞ்சு, இவிஎம் எடுத்து ஸ்ட்ராங்கா பேசி இவிஎம் ஒழிக்கிறதுக்காக போராடல, ஒரு கட்சி போராடல, ஒரு அரசியல் தலைவன் போராடலைன்னா அவன் முழுக்க முழுக்க RSS கைகூலின்னு புரிஞ்சுங்க. அவங்க பிஜேபி எதுக்கலாம், நீட் எதுக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவன் இவிஎம் எடுத்து போராட முன் வரல, இந்த பிரச்சனைக்காக ரோட்ல இறங்க தயாரா இல்ல, மக்களை திரட்ட தயாரா இல்ல, அந்த கட்சி தயாரா இல்ல, அந்த தலைவன் தயாரா இல்ல, அவன் வந்து பிஜேபி RSS கைகூலி கையாளவன். அந்த தெளிவு மக்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு மாற்று அரசியல் வந்துடும். அதான் நீங்க வட மாநிலங்கள்ல அந்த தெளிவு வந்துருச்சு. அதனாலதான் காக்ரோச் பட்டு எவனாலும் வரமாட்டானா, புதுசா ஏதோ ஒரு வராதான்னு சொல்லிதான் மக்கள் போய் அதை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையில கையில் எடுத்து தொடர்ச்சியா வந்து இப்ப நாம வந்து உறுதியா நிக்கிறோம். அதுல இப்ப நாம போய் பண்ண வேலைங்கிறது வந்து வட மாநிலங்கள்ல இவிஎம்க்கு ஏதோ ஒரு போராட்டம் தீவிரமா வரணும்ன்ற உணர்வு திருப்பி அங்க கிளம்புது. அது விவசாயிகள்ட்ட இருந்து கிளம்புது, மாணவர்கள்ட்ட இருந்து கிளம்புது. அதை கிளம்பிவிட வேலையை தொடர்ந்து செய்வோம், விட மாட்டோம். நாம விட போறது இல்லை. இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லாம் என்ன வேணாலும் நாடகம் நடத்தட்டும். நாம வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டு தாங்க முக்கியமான பிரச்சனை. இவிஎம் ஜனநாயகம் காலியாயிருச்சு, வேலை வாய்ப்பு பொழப்பு காலியாயிருச்சு. இது ரெண்டுக்கும் தான் இயக்கம் நடத்தணும். இது ரெண்டையும் முன்னிலைப்படுத்தா இன்னைக்கு மக்களை திரட்டணும். நாங்க தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுப்போம் திருப்பி. ஏன்னா அடுத்து ஒரு 4-5 மாசத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் இருக்கு. தொடர்ச்சியா போறது முடிவு பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தோ அந்த சிரமங்களை சந்திச்சு போய் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு மக்கள் இந்த கருத்துக்களை ஸ்ட்ராங்கா கொண்டு போறோமோ,
இந்த வேலையை நம்ம விரிவுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து அங்க உருவாகும். இந்த எலெக்ஷன்ஸே வந்து உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இவிஎம்ல நடத்த முடியாத ஒரு சூழலை கூட உருவாகும். அதை நோக்கி தான் நம்முடைய வேலைகள் இருக்கும். தொடர்ந்து போவோம், தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுப்போம், மக்களை அரசியல்படுத்துவோம். அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்காக இல்லை, மக்கள் வந்து புதுசா ஒன்று உருவாகணுன்ற சூழலை தான் இருக்கு. அதனால நம்ம போய் வேலை பார்க்கும்போது மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. புதுசா தமிழ்நாட்டில இருந்து வர்றாங்க, சரியான விஷயங்களை சொல்றாங்கன்னு சொல்லி மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நாம தொடர்ந்து நம்முடைய வேலைகளை விரிவுபடுத்துறது மூலமா வட மாநிலங்கள்ல இந்த தேர்தல், ஏன்னா இந்த டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருங்க. இந்த 2026 டிசம்பருக்குள்ள வட மாநிலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அங்கே உருவாக்குற சூழல் இருக்கு. நாம அதை கணிச்சுதான் நம்ம இந்த வேலைகளை நம்ம அங்க தொடங்கி இருக்கிறோம். இன்னும் தீவிரப்படுத்துவோம். அடுத்து போவோம். அடுத்த வாரம் திருப்பி போற முடிவு பண்ணிருக்கோம். அடுத்த வாரம் திருப்பி உத்தரப்பிரதேசத்துல போய், பெரிய மாநிலம் அது, 2 நகரத்துல தான் நம்ம வந்து அந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அலகாபாத்லயும் கான்பூர்லயும் பண்ணியிருக்கோம். இன்னும் லக்னோல போகல, தலைநகரத்துக்கே போகல. தொடர்ந்து நம்ம இந்த வேலையை முன்னெடுக்கிறது சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய எழுச்சி உருவாக்க முடியும். மக்கள் அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பிஜேபிக்கு வந்து மக்கள் வந்து சீக்கிரம் முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி அரசியலுக்கு, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த அரசியலுக்கு, இந்த மதவெறி கூட்டத்துக்கு, இந்த மக்களுக்கு எதிரான இந்த கூட்டத்தை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அப்ப இவங்களை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா நம்ம சவுத்துல இருந்து போய் என்ன அவங்களுக்கு கருத்துக்களை கொடுக்கறது, அவங்களுடைய போராட்ட உணர்வுகளை மேலும் கூர்மைப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம்.